பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிறது கிறிஸ்துவுக்குள் நான் யார். 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 17 இப்படியாக சொல்கிறது: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. நாம் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் எப்படியாக மாறுகிறோம் என்றால் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். He calls me a new brand. அவர் என்னை புது சிருஷ்டி என்று அழைக்கிறார். என் ஜெப வாழ்க்கையில் ஒரு புதிய சிருஷ்டி, என் விசுவாசத்தில் ஒரு புதிய சிருஷ்டி, என் ஓட்டத்தில் என் பயணத்தில் ஒரு புதிய சிருஷ்டியாக நான் மாறினால் அவருக்குள் இருக்கின்ற நாம், நமக்குள் இருக்கின்ற அவர் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். நாம் புதிய சிருஷ்டியாக மாறும் பொழுது நம் பழையவைகள் கழிகின்றன. மலை மேல் கட்டப்பட்ட பட்டணம் அது மறைந்திருக்கலாகாது. அதேபோல் நம் வாழ்க்கை புது சிருஷ்டியாக மாற்றப்படும் பொழுது நாம் பிழைத்தவர்களாய் இருந்தால் இனி தங்களுக்கென்றே பிழைக்காமல் மரித்து எழுந்தவர்க்கென்றே பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் மரித்திராமல் புதிய சிருஷ்டியாக எழுந்து அவரோடு கூட புது பயணமாக புது தொடக்கத்தை கொண்டு அவரோடு கூட செல்ல ஆயத்தமாவோமா? God bless you.